உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எல்லாருக்குமே கருமாரி அப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மன் தான். அதுலேயும் கருநீலி அம்மன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. எங்கே அந்த அம்மனை பார்த்தீங்க? எப்படி அந்த அம்மனுடைய வழிபாடு இருந்தது? எல்லாமே காளிக்குள்ள அடக்கம் தான். அஷ்டமா சக்திகளும் காளிக்குள்ள அடக்கும். நவகிரகங்களும் நாயகியும் அந்த அம்மா தான், காளி தான். திண்டுக்கல் பக்கத்தில் வடமதுரை வேலாயுதம் பாளையம் அப்படின்ற ஊரில் ஒரு காட்டுப்பகுதியில் இந்த அம்மா இருக்காங்க. வாய்ப்பில்லை அப்படின்னு கைவிடப்பட்ட விஷயங்களும் நடக்குது அந்த அம்மா கிட்ட வேண்டும் போது. இதற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்னடா எப்படி சாத்தியம்? நான் திரும்ப திரும்ப அவட்ட கேட்குறேன். அதை பற்றி புரிதல் வருது. எனக்கே அப்ளை பண்ண சொல்கிறாரு. தை அமாவாசைக்கு மட்டும்தான் அந்த கோயில் திறக்கப்படுது. இப்போத்துக்கு உள்ளக்குள்ள அந்த அம்மா தவ கோலத்தில் இருக்காங்க. இப்போது அந்த தவம் அன்னி தான் அவங்க முடிச்சு வச்சு அந்த சண்டியாகலாம் முடியுது. வெளியாட்டில் யாருக்குமே நட முடியாது. தை அமாவாசைக்கு பொதுமக்கள் அன்னிலேருந்து வரலாம். அங்கே எல்லா குலதெய்வம் சொல்லக்கூடிய அனைத்து குலதெய்வங்களும் உள்ள இருக்கு. இன்னொன்று இங்கே மூலவர் சொல்லக்கூடிய கருநீலியம்மன் மூலவர். ஆனால் அங்கே 3 தெய்வங்கள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு தராங்க. குழந்தை பேர் சம்பந்தமான விஷயம் தீர்வு தராங்க. சாந்த சுரூபிணியாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வேண்டும் போது தீர்வு தராங்க. 7 மணிக்கு மேலே அது உக்கர காலியாக மாறிடுறாங்க. அப்போ அசைவ பூஜை உண்டு அம்மாவுக்கு. அது எதுக்கு அப்படின்னா, ஆண்கள் வந்து நம்ம மாஸ்க் போட்டுக்கோம்ல, அந்த மாதிரி வாய முடி தான் அந்த கோயிலுக்குள்ள வரணும். அது அந்த கோயிலுடைய விதி. ஆண்கள் மட்டும். பெண்களுக்கு எந்த நியதியும் கிடையாது. எல்லா நாட்களிலும் பெண்கள் வரலாம். ஆனால் ஆண்கள் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக வாயில் ஒரு துணி கட்டின்னு ஒரு மாஸ்காவது போட்டுக்கணும். பேசக்கூடாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலாறு சுவாமிகள் ஐயா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்துருந்தோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. எல்லாருக்குமே கருமாரி அப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மன் தான். அதுலேயும் கருநீலி அம்மன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. எங்கே அந்த அம்மனை பார்த்தீங்க? எப்படி அந்த அம்மனுடைய வழிபாடு இருந்தது? எது மூலயமா கிடைச்சது ஐயா? இல்லை, கருநீலன்னா அது காளின்னு அர்த்தம்னு வச்சுங்களேன். பேர் தான் வேறு வேறு, சக்தி ஒன்று தான். எல்லாமே காளிக்குள்ள அடக்கம் தான். அஷ்டமா சக்திகளும் காளிக்குள்ள அடக்கும். நவகிரகங்களும் நாயகியும் அந்த அம்மா தான், காளி தான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ரூபத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமாக இருப்பாங்க. அது அந்தந்த இடத்துடைய வைப்ரேஷனை பொறுத்தது. சித்தர்கள் அப்படி தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இது நமது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி அப்படின்றது ஒரு வைப்ரேஷன் வச்சுங்களேன். அது எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். எப்படி வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் நன்மையான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல கர்மாவாக போகும். அதையே அதர்மத்தை பயன்படுத்தும் போது கெட்ட கர்மாவாக வந்து அடுத்தடுத்த பிறவியில் தொடர்ச்சியாக துன்பத்தை அனுபவிப்போம். இதுதான் இருக்கிற உலக நியதி. இதில் யாருமே தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும், எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஜோதிடம்ன்றது ஒரு வழிகாட்டி தான். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட நபராக இருந்தாலும் கூட, எந்த சமயத்தை சேர்ந்தவராக கூட நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்மளை மீறிய ஒரு சக்தி உண்டுன்றது ஏற்றக்கூடிய விஷயம் யாரும் மறுக்க முடியாது. யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு எக்ஸ்ஆர்வை ஒவ்வொருத்தரும் பேர் வச்சுக்குவாங்க. எனக்கு பிடிச்ச பேர் நான் வச்சுக்குவேன், உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வச்சுக்கலாம். அதில் மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சக்தி எனர்ஜியை நம்ம சித்தர்கள் மகான்கள் வெளிப்படையாக நிறைய விஷயத்தை எழுதி வச்சுட்டு பிறகு, அதனால தான் நம்ம மகான்கள் சித்தர்களை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா, எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த சக்தியை சராசரி மனிதனும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்று நிறைய குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எந்திரங்கள் மூலியமாக, மந்திரங்கள் மூலியமாக, தியானங்கள் மூலியமாக, ஜோதிடத்தின் வழியாக, இப்படி பல வழிகளில் எப்படியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுமோ, எளிமையாக கிடைக்குமோ அப்படியெல்லாம் நம்ம மகான்கள் சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பாரத தேசத்தில். அதில் இவங்களுக்கு அவங்களுக்கு யாரும் பிரித்து பார்க்கல. எந்த சமயத்தையும் குறிப்பிடல, எந்த மதத்தையும் குறிப்பிடல. மக்களுக்கு தேவையான விஷயத்தை தர மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருந்தது. இப்போ நம்ம அதுக்கான தேடல் நம்ம ஈடுபடுறோம். நம்ம ஒவ்வொரு விஷயமா, நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுனால என்னுடைய தேடல் வேட்கை அதிகமாகுது. ஒரு இடத்துல ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை போய் தேடுறேன். அது சம்மந்தமான குருமார்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு குருமார்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிறேன். அதை நடைமுறைப்படுத்தி அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அப்போ அதை தாண்டி ஒரு அனுபவம் தேடுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருது. இதுக்கு ஒரு எல்லை கிடையாது. ஜோதிடம் ஆன்மீகத்துக்கு எல்லை எல்லாம் கிடையாது. ஏதோ இடத்துல ஒரு புள்ளி நம்ம நின்றுடுவோம்.
அந்த நிற்கிற வரைக்கும் அந்த ஓட்டம் இருந்தா இருக்கும். அது அவங்களுடைய எண்ணத்த பொறுத்தது. என்னுடைய இலக்குன்றது என்னுடைய ஒரு ஒரு மைல்கல்லா வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போணும் ஆன்மீகத்தில அப்படின்னு உயரணும்னு நெனச்சிருக்கேன். அதுக்கான பாதைய தேடி போகும்போது, நெறைய குருமார்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. கண்டிப்பா. ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொரு விஷயத்த கத்துக் குடுக்குறாங்க. ஆ எப்படி சொல்றதுன்னா, நெறைய குருமார்கள் மறைச்சு வைக்கிறாங்க, சொல்ல மாட்றாங்க. நெறைய அலைய வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. ஹம். இப்ப நான் சந்திக்கக்கூடிய, சொல்லக்கூடிய இந்த குருநாதர் தன்னை எந்த சூழ்நிலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியா நான் சந்தித்த நபர் அவர்தான். அவர பத்தி அந்த கோயிலுடைய அந்த அம்மாவ பத்தி தான் நம்ம பேசப் போறோம். அந்த கருநீலி அம்மன். திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல திண்டுக்கல்லேருந்து பக்கத்துல வடமதுரை வேலாயுதம் பாளையம் அப்படின்ற ஊர்ல ஒரு காட்டுப்பகுதியில இந்த அம்மா இருக்காங்க. கருநீலி அம்மன். ம். அவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவத்த நான் அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் அவர்ட்டருந்து நான் நெறைய விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சேன் சமீபத்தில. நெறைய அமானுஷ்ய விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்வியல்ல நடக்கவே முடியாத விஷயம் அப்படின்றத நடத்தி காட்டக்கூடிய விஷயங்கள். ஆ. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர்ட்ட கேட்டு கேட்டு என்னுடைய அனுபவத்தில எனக்கு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட அத அப்ளை பண்ணி பார்க்குறேன். ம். பார்க்க பார்க்க அவ்வளோ அ அதான் சொல்றேனே எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறதுன்ட்ட நம்ம அப்பப்போ உணர வைக்குது தெய்வம். அத உணர வைக்கும்போது நம்மளால அதுக்கடுத்து பேச முடியல. ஓ! இப்படிலாம் இருக்குமா? அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள ஓடுது. ம். ம். அவ்வளோ விஷயங்கள் அவர் எனக்கு இன்றளவும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அளப்பரிய செல்வமா குடுத்துன்னே இருக்காரு. பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், ஐயா நான் பிரபஞ்சத்த நோக்கி பயணம் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா சொன்ன விஷயத்த நான் செயல்படுத்துறது தான் இந்த என்னுடைய பணி. ம். ஆனா என்ன வெளிப்படுத்துவதாவோ, நான் ஒரு குருநாதராவோ இருக்க விரும்பவில்லை. ஓ. நான் திரும்பவும் கேட்டேன், இல்லையா அது எப்படியாவது சொல்லி தான் தெரினாரு. அவர் ரொம்ப எளிமையா சொன்னாரு. ஏன் இங்க வந்து இந்த கோயில் இல்ல, இந்த கோயில் இல்ல, எந்த கோயில் இருந்தாலும் பிரதான தெய்வம் தான் ஏன் பிரதானம். அவங்க தான் மூலவர்ன்னு சொல்லுவோம். மூலம் அதுதான். நம்பலாம் அழியப் போற ஜீவன். ம். நீங்க ஒண்ணு முன்னாடி போலாம், நான் முன்னாடி போலாம். இல்ல எனக்கு அப்புறம் நீங்க போலாம். எப்படி மாறி, மாறி இருக்கும். ஆனா நம்பலாம் போகக்கூடிய தேகங்கள். எப்படி அழியப் போறோம். ம். ம். நம்பள நோக்கி எப்பவுமே மக்கள் வரக்கூடாதுய்யா. அம்மாவ நோக்கி தான் போணும். ம். நம்ப அழிஞ்சு போறோம். எப்போ வேணா போலாம். யாருக்கு தெரியும்? அதுல நம்ம வழிகாட்டக்கூடிய நபர்களா எப்பவுமே இருக்கணும். திரும்ப, திரும்ப அவங்க சொன்ன வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை இதுதான். ஜோதிடர்கள்னு சொன்னோனே, சாமியார்ன்னோனே எல்லாத்தையும் தெரிஞ்சவன்லாம் கணக்கு கிடையாது. இங்க எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே இல்ல. கற்றது கைமணளவு, கல்லாத கல்லாத உள்ளம் உலகளவுன்னு உலகளவு. சொல்லி அந்த மாரி சொல்லிட்டு இப்ப நம்மலாம் ஏமாத்துறோம். ஒரு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு போம்போது, அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அமைதியை நோக்கி போகும்போது தான் உங்களுக்கு ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும். ம். ம். அப்ப அந்த ஆன்ம ஞானத்தை யார் மூலியமா கிடைக்கும்னா, குரு மூலியமா கிடைக்கும். இதான் எதார்த்தம். அப்போ எனக்கு என்னுடைய தேடுதல் ஆன்மீக பயணத்தில இந்த குருமார்கள் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில ஒரு குரு. அவர் பெயர் தெரியும் எனக்கு. பட் எந்த சூழ்நிலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ட்டாரு. கோயில் சம்மந்தமா மட்டும் பேசுங்க. வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு தெளிவா சொல்ட்டாரு. வேண்டாங்க. அம்மா தான் பிரதானம். என்ன நான் இன்னைக்கு பத்தி இந்த எதுவும் கோயில சொல்ல வேணாம். நிர்வகிக்கலாம். நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். நிரந்தரம் அவங்க தான். நம்ம நிரந்தரம் கிடையாது. அப்போ அங்க நடக்கிற விஷயத்த தயவு செஞ்சு சொல்லணும். எனக்கு ஏற்பட்ட அனுபவமே நான் இப்போ எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டான இஷ்யூ வரும்போது, என்னுடைய வாடிக்கையாளருக்கு நெறைய நெருக்கடியான விஷயங்கள் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ம். ம். நான் ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில அப்ளை பண்ணி ஒரு சில பரிகாரங்களை குடுக்குறோம். அது ஓரளவுக்கு தீர்வா அமையுது. இல்லன்னு சொல்ல முடியாது. பரிகாரமே முழுமையான தீர்வா அமையாது. நான் பல பதில சொல்லியிருக்கிறேன். மழைக்கு குடை மாரி தான் குடமாரி. பரிகாரம் பயன்படுத்த முடியுமே தவிர்த்து எல்லாத்துக்கும் தீர்வா அமையாது. ஆனா அத தாண்டிய ஒரு விஷயம் வாழ்க்கையில நடைமுறையில பார்க்குறோம். ம். அது நடக்குது. நடக்கவே நடக்காது. முடியவே முடியாது. இவரு நம்போ நாம் தமிழர் வந்து அண்ணன் சீமான் சொன்ன மாரி, "வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லன்னு" சொல்லுவார்ல. அந்த மாரி வாய்ப்பில்ல அப்படின்னு கைவிடப்பட்ட விஷயங்களும் நடக்குது. அந்த அம்மாகிட்ட வேண்டும்போது. ம். இது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்னடா எப்படி சாத்தியம்? நான் திரும்ப திரும்ப அவர்ட்ட கேட்கிறேன். அத பத்தி புரிதல் வருது. எனக்கே அப்ளை பண்ண சொல்றாரு. ஏன் அவ்வளோ ஆச்சரியப்படுறீங்க? இது ஒண்ணுமே இல்லைங்க. அம்மா கேட்டா குடுக்குங்க. ம். அது தாய். நீங்க அத எப்பவுமே அத அம்மான்னு கூப்பிட்டு பாருங்க. போய் நின்னு பாருங்க. என் புள்ள என்கிட்ட வந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து நிக்கும். இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க கேட்டு பாருங்கன்னு சொல்லி ஒரு 2, 3 விஷயம் சொன்னாரு. ம். நானும் ஒரு 4, 5 விஷயம் கேட்டு பார்த்தேன். நடந்தது. எனக்கும் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கோ ரூட் போட்டு இப்படியே பார்த்தோம். எப்படி சாத்தியம் ரொம்ப எளிமையா முடிஞ்சது. பிரச்சனை என்னன்னா, அங்க கோயில்ல உண்டி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆ. உண்டியலே இல்லாத கோவிலா? உண்டியல் கிடையாது. பக்தர்கள் வந்து ஒன் டூ ஒன் அந்த அம்மாட்ட பேசிட்டு கேட்டுட்டு போனோம். அவ்வளோதான் அங்க விதிமுறைன்னு வச்சுக்கங்களேன். இப்படி ஒரு குரு எனக்கு அமைஞ்சாரு. எனக்கு ஆச்சரியத்தோட எல்லைக்கே போயிட்டேன். எப்படிலாம் சாத்தியம்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நான் தேடி போற பாதை சரியான பாதையா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிரபஞ்சம் உணர்த்துது. ம். அப்போ எனக்கு ஒரு அந்த அந்த எப்படின்னா ஆன்ம பலம் அதிகரிக்கணும். இறைத்தன்மையை கொஞ்சமாவது லைஃப்ல உணரணுன்ற என்னுடைய
விஷயத்துக்கான ஒரு விடைகள் அங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. ம். அப்போ இவர் கொடுத்த விஷயங்கள் நான் என்னுடைய வாடிக்கையாளர்களை அப்ளை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எங்கன்னா அந்த கருநெல்லி அம்மன், இந்த ம். கோயில், அந்த இடம். அப்போது அதை நேரில் போய் பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை பற்றி இப்போ மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கிறாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பேர் சம்மந்த விஷயம், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு வகையில் சிக்கி தவிக்கிறான். எங்கேயாவது ஒரு விடை கிடைக்காதான்னு சொல்லிட்டு போகாத இடம் கிடையாது, போராடுறோம். செய்யாத பரிகாரம் கிடையாது. அப்போது நான் ஒவ்வொரு முறையும் சுய பரிசோதனை செய்து ஆய்வுக்குட்பட்டு என்னுடைய தேடுதல் பணம் மட்டுமே கிடையாது. திரும்ப திரும்ப பதிவு பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா அப்படி இருந்தால் நீங்கள் பெரிய பணக்கார ஆகிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குற குரூப்பும் உண்டு. இல்லைன்னு சொல்லல. நான் அதை நோக்கி பயணம் பண்ணல. எனக்கு குடும்பத்துக்கு தேவை பணம். கண்டிப்பாக தேவைக்கு தான் எனக்கு பணம் வேணுமே தவிர்த்து என்னுடைய விஷயங்கள் வேற, நான் நினைத்து கொண்டிருக்கிற விஷயங்கள் வேற, என்னுடைய தேடுதல் வேற. அதை நோக்கிய பயணம் தான் எனக்கு இருக்குது. அதில் இது அருள் சம்பந்தமானது, தெய்வீக சம்பந்தமானது, நம்பிக்கை சம்பந்தமானது. அப்போ அது மக்களுக்கு கொடுத்தே தீரணும். அப்போது இந்த திண்டுக்கல் வடமதுரையில் இருக்கக்கூடிய இந்த கருநீலியம்முடைய விஷயத்தை நம்ம சொல்லியே தீரணும் மக்களுக்கு. எப்படின்னா முக்கியமாக வேண்டுதல் எப்படி வைக்கணும் அந்த கோயில் அப்படின்னா, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ அங்கே மிகப்பெரிய ஒரு சண்டி யோகம் நடந்திருக்கு. மக்களுக்கு இப்போது அலோடு கிடையாது இப்போத்துக்கு. அதையும் சண்டையா? சொல்லிடணும். மக்கள் வந்து இப்போ போக முடியாது. தை அமாவாசைக்கு மட்டும்தான் அந்த கோயில் திறக்கப்படுது இப்போத்துக்கு. ஓ! ஏன் எப்போ சார்? ஆமாம், அது உள்ளக்குள்ளே அந்த அம்மா தவ கோலத்தில் இருக்காங்க இப்போது. ஆ, ஆ. அந்த தவம் அன்னைக்கு தான் அவங்க முடிச்சு வச்சு அந்த சண்டி யாகம்லாம் முடியுது. வெளியாட்டில் யாருக்குமே அலோடு கிடையாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நானும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியே தான் நின்று அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே போக முடியறதுக்கு யாருக்கும் அனுமதி அம்மா தரல. ஏன்னா அந்த அம்மா தவக்குளத்தில் இருக்காங்க. தை அமாவாசைக்கு பொதுமக்கள் அன்னிலேருந்து வரலாம். ம், ம். அங்கே எல்லா குலதெய்வம் சொல்லக்கூடிய அனைத்து குலதெய்வங்களும் உள்ளே இருக்குது. இன்னொன்று இங்கே மூலவர் சொல்லக்கூடிய கருநீலியம்மன் மூலவர். ஆனால் அங்கே 3 தெய்வங்கள் இருக்கும். மூலவராவா சார்? மூலவராக 3 பேர் இருப்பாங்க. ஆ. அது மக்கள் நேரில் வந்து பார்த்துக்கிட்டோம். சுவாரஸ்யம் அதான் நல்லாயிருக்கும். நானாக சொல்லக்கூடாது. கருநீலியம்மன் மூலவர் ஓகே. பக்கத்தில் 2 பேர் இருப்பாங்க. ம். அது நேரில் வந்து பார்த்துங்க. அது தை அமாவாசைக்கு அப்புறம். என்ன விஷயம் நடக்குது அங்கே அப்படின்னா, கருநீலினா காளி. காலை முதல் காலை ஆரம்பித்து மாலை 6:30 மணி 7 மணிக்கும் அந்த அம்மா கருநீலியாக சாந்த சுரூபிணியாக இருக்காங்க. ம். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு தராங்க. குழந்தை பேர் சம்பந்தமான விஷயம் தீர்வு தராங்க. இப்படி சின்ன சின்ன வழக்கமான பிரச்சனைகளுக்கு சாந்த சுரூபிணியாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வேண்டும் போது தீர்வு தராங்க. ம். 7 மணிக்கு மேலே அது உக்கர காளியாக மாறிடுறாங்க. அப்போ அசைவ பூஜை உண்டு அம்மாவுக்கு. ஓ! ஒரே நேரத்தில் 2 பூஜைகள் நடக்கக்கூடிய கருநிலையம்மன் அவங்க. 7 மணிக்கு மேலே அந்த அம்மாவுக்கு அசைவ கண்டிப்பாக அசைவ பூஜை தான். அது எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை. ம். யாராலையுமே இது இல்லை நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய வல்லமை எங்கிட்ட இருக்குன்றது காமிக்கிறதுக்காக அந்த அசைவ பூஜை. கருணை. எந்த விஷயம் இருக்கட்டும். நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா, அவங்க அவங்க கேட்குற விஷயமே அதுதான். ம். நடக்கல எல்லாரும் சொல்லிட்டாங்களா, அப்போ நீ எங்கிட்ட தான் வரணும். ம். நடக்கிற இடத்துல போய் பார்த்துக்கங்க, இல்லைன்னு சொல்லலை. நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் எங்கிட்ட வாங்க. நான் எந்த நடத்தி காணிக்கையும் காட்டுறேன். கிடையாது, எந்த உண்டியிலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அந்த அம்மாட்ட கேட்கணும். அம்மா தாயே உன் புள்ள நான் வந்திருக்கிறேன், நான் கேட்டேன் நீ செய்யுமான்னு கேட்டால் ஓடி நிற்பாங்க. அது எந்த ரூபத்தில் வருவாங்கலாம் தெரியாது, எந்த வடிவத்தில் வருவாங்கலாம் தெரியாது. அது எப்படியெல்லாம் அது சொல்லத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய அனுபவத்திலே பார்த்துருக்க 2 3 விஷயம். என்னுடைய வாடிக்கையாளர் கொடுத்த அந்த அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும்போதே அதை உணர்ந்தேன். அது வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுடைய விஷயங்கள். அப்போது அது ஒவ்வொருக்கும் ஒரு நாள் இருக்குது. இந்தந்த நாளில் இந்தந்த கோரிக்கை அந்த அம்மாட்ட வைக்கணும் ஒரு விதிமுறை இருக்குது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விசேஷமான பூஜைகள் என்றைக்குமே உண்டு. பட் இந்த மாதிரி இது பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் முன்னேற்றம் இல்லை, என்னை முடக்கிட்டாங்க, என்னை வளரவே விடலை, எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு சில விஷயம் நடக்கலை, எல்லா பரிகாரமும் பண்ணிட்டும் நடக்கலை, நான் காசி வரைக்கும் போயிட்டு வந்து நடக்கலை. இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஐயா உண்மையிலே நான் நிறைய பேர் பார்த்தேன் ஐயா, எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனாலும் முடியலன்னா, அது ஒரு வகையில் அது ஒரு மேலே தோஷம்தான். அது ம். ஜாதக ரீதியாக சொல்லப்போனால். ஆனால் அதையும் தீர்க்கக்கூடிய வல்லமை அங்கே இருக்குது. நடக்கலையா வாங்கன்ற விஷயம் அது அங்கே தான் கேள்விப்பட்டேன். மற்ற எல்லாத்துலையும் இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலான்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் உண்டு. இல்லை ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்ற தகவல் தான் உண்டு. இங்கே அப்படி இல்லை. அதிகபட்சம் நீங்கள் அந்த முடியாத விஷயத்தை அந்த அம்மாட்ட கேட்கும்போது உச்சபட்சமாக ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்குது. முடியாதுன்னு சொன்ன நான் வார்த்தை 90% சொல்ல வரல, திரும்பவும் சொல்கிறேன். முடியாத விஷயத்தில் எங்கெங்கோ போய் சுற்றிட்டு முடியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்கும்போது, அம்மா நம்ம புள்ள வந்திருக்கிறோம்மா கருணை காமி தாயேன்னு சொல்லும்போது ஒரு வாரத்துலையாவது அதுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடைக்குது. ம்.
பட் அந்த அந்த பாசிட்டிவான அந்த ஒரு விஷயமே இவ்வளோ நாளாக அவன் தேடி அலைஞ்சி அங்கே எங்கே போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கல. நொந்து நூலாய் வரவனுக்கு பெரிய அருமருந்தாக மாறுது. அப்பா எப்படி இது அந்த 1%. அப்போ இன்னும் உள்ளார்ந்து அவன் ஆய்வு பண்ணி உள்ளே போயிட்டு அந்த அம்மா வணங்கும் போது அவனுக்கு எந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் பாருங்க. இப்ப சைவம் உண்டு அசைவம் உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், காலையில் அந்த அம்மா சாத்வீகமாக இருப்பாங்க, கருநிலியாக. திரும்பவும் காளியாக உக்கிர காளியாக மாறுவாங்க. அடக்குது அவ்வளோ கஷ்டம். அது வந்து உக்கிரமான பூஜை வச்சுங்களேன். அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கோரிக்கை நீங்கள் வைக்க 8:30 மணி வரைக்கும் வைக்கலாம் அந்த கோயிலில். 8:30 வரைக்கும் நீங்கள் போயிட்டு, அம்மா அதில் பிளாக் மேஜிக்கில் பாதிக்கப்பட்டிருக்கேன், சொத்து பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நியாயமாக என் சொத்து வர வேண்டியது, என்னை அபகரிச்சுட்டாங்க, இவன் உண்மையிலே ஒரு 50 லட்சம் கடன் வாங்கி போயிட்டாமா, நம்பி கொடுத்தேன், இது வரைக்கும் 10 காசு வரல, நாயா பேயா அலையிறேன், அப்படியே சொன்ன தீர்வு கிடைக்குமானா கிடைக்கும். ஒரே விஷயம்தான், அம்மா நான் உன் புள்ள வந்திருக்கிறேன். திரும்ப திரும்ப எங்கள் அந்த குருஜி சொன்ன வார்த்தை, இந்த அம்மாவை நீங்கள் வந்து அம்மான்னு கூப்பிடணும். அம்மா நான் புள்ள வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கம்மா. வேற எந்த விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லிட்டு, உண்டியில் கிடையாது எதுவும் கிடையாது, வந்து கேட்கணும். அம்மா கிட்ட கேட்டு முடிச்சு கொடுத்துருவாங்க. வரலன்னா கதவை தட்டி கூப்பிடுவாங்களாம். போன வாரம் சொன்னல, இந்த வாரம் செஞ்சுட்டேன் ஏன் வரல அப்படின்னு வீடு தேடி வந்து கதவை தட்டுவாங்க. உக்கிரமாக வருவாங்க. திரும்ப தான் உக்கிரமாக வருவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா. ஓ அந்த விஷயம் நடந்த பிறகு ஆமாம், நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன், ஏன் வரல, கதவை தட்டி உக்கிரமாக திரும்ப அந்த வார்த்தையை போய் நான் கொடுக்குறேன். உக்கிரமாக வந்து கதவை தட்டுவார்கள். உக்கிரமா சாந்த சூரியமெல்லாம் வரமாட்டாங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உக்கிரமாக வந்து கதவை தட்டுவார்கள். அந்த சமயத்தில் அந்த அம்மா உக்கிரக்காளி அடக்க முடியாது. அது கஷ்டம்னு வச்சுக்கங்களேன். அதனால் வேண்டுதலை சிம்பிளாக வைங்க. கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வைங்க. பிரச்சனைங்க என்னென்னா, நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துச்சேம்மா, நான் நல்லா தான் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியலம்மா அப்படின்னு வந்து, அம்மா தாயே நான் உன் புள்ள வந்துருக்கிறேன், திரும்ப திரும்ப அவர் பதிவு சொன்ன வார்த்தை, உன் பையன் வந்திருக்கிறேன், எனக்கு செய்யுமா அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நான் முடிச்சு கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்துருவாங்களாம் அந்த அம்மா. ஒன்று, எல்லா தேவதைகளும் உண்டு. எங்கள் சப்தகன்னி மாதாக்கள்லேருந்து வராகிலேருந்து எல்லா குலதெய்வங்களும் உண்டு இந்த கோவிலில். ஆமாம், குலதெய்வம் தெரியாதவங்களும் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா, அவர் திரும்ப சொன்னார், என் குருஜி சொன்னார், குலதெய்வம் இங்கே பேசும் ஐயா, உங்களுக்கு தெரியாது, குலதெய்வம் சம்பந்தம் பேசும், அதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஏன் நம்ம இப்போ நீங்கள் சொல்லியோ நான் சொல்லியோ ஒருத்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனையுடைய தன்மையோடு வராங்கல்ல, அதை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அந்த எனக்கு அவரை ஒரு 3-4 மாதம் முன்னாடி பரிச்சயம் ஆகும்போதே இந்த விஷயம் நான் கேட்டேன். அது எப்படி காலையில் ஒரு ரூபமாகவும் இரவு ரூபமாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது, இல்லையா இங்கே அப்படி தான் அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நான் வழிபாட்டு முறை எப்படி ஐயா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நானும் அது கண்ணில் போய் பார்த்தேன். ஆண்கள் வந்து நம்ம மாஸ்க் போட்டுக்கோம்ல, அந்த மாதிரி வாய மூடி தான் அந்த கோயிலுக்குள்ளே வரணும். அது அந்த கோயிலுடைய விதி. ஆண்கள் மட்டும், பெண்களுக்கு எந்த நியதியும் கிடையாது. எல்லா நாட்களிலும் பெண்கள் வரலாம். பெண்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அந்த கோயிலில். ஏன்னா அதுவும் தாய் தான், நோ கட்டுப்பாடு. எல்லா சமயத்திலும் வரலாம், எல்லா சமயத்திலும் போகலாம். ஆனால் ஆண்கள் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக வாயில் ஒரு துணி கட்டினு ஒரு மாஸ்காவது போட்டுக்கணும். பேசக்கூடாதுன்றதுக்காக வாயில துணி கட்டுறதா? சுத்தமாக வாயை கட்டிடணும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஆண்கள் கோயிலுக்கு வந்தான்னா. பிரார்த்தனையை மனசில் மட்டும் தான் வைக்கணும். எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும். கோயில் அந்த வாசப்படி வெளியே வர வரைக்கும் நீங்கள் அந்த வாயை கட்டுறதை வந்து விடக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். அதுதான் முக்கியமான கட்டுப்பாடு. வித்தியாசமான நானும் அவரை தான் கேட்டேன். இல்லை கேரளாவில் ஒரு சில பகுதியில் அது உண்டாம். ஏன்னா வந்து மனசு அலைப்படக்கூடாத ஒரு விஷயம், மனக்கட்டுப்படுற விஷயம், ரெண்டாவது ஒரு ஆன்மாவோட கனெக்ட் ஆகிற விஷயம். நம்ம வைப்ரேஷன் அதிகமாக இருக்குங்க. அமைதியாக இருந்து நீங்கள் அந்த அம்மாவோட விடும்போது நீங்கள் ஒரு தாயும் மகனுமாக. இப்போ அந்த கோயிலில் அம்மாவும் பிள்ளையாவும் ஒரு தெய்வம் இருக்கும். கையில் குழந்தையோடு அந்த கருநிலை அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க. அது எந்த தெய்வம்னு நீ நேரில் வர மக்களுக்கு தெரியும். அப்போ பார்த்தா புரிஞ்சுவாங்க, ஓஹோ இதுதான் சொன்ன விஷயமான அந்த சூட்சமம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுவாரஸ்யம் அவங்க நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். அதில் வந்து அந்த ஒரு அம்மா மகனுக்குமான உறவு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் போது நீங்கள் அமைதியாக இருந்து அந்த அம்மாட்ட கோரிக்கை வச்சா ஓடி வந்து உணர்த்துவாருங்க சொல்கிறாரு. விஷயம் என்னென்னா, உணர்த்தக்கூடிய விஷயங்கள். நீங்கள் பெருசாக தீபாரங்காட்சி அப்படி இப்படிலாம் அமைதியாக நீங்கள் வாயை கட்டு அமைதியாக ஏதாவது ஒருத்தில் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணாவே உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவாங்க. நீங்கள் உங்களை உணர முடியும். அந்த தாய் சொல்வதை கேட்க முடியும். நீங்கள் சொல்கிறத அந்த அம்மா கேட்கக்கூடிய வாய்ப்பை அந்த கருநிலை ஏற்படுத்துவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து மாறும் எதுவாக இருந்தாலும். அப்போது இவ்வளோ விஷயம் அவருக்குள்ளே எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டேன்.
அவருக்கு உண்மையில இயற்கையாக அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஐயா எனக்கு எந்த குருமரம் இல்லையா, எனக்கு இயற்கையாக அமைஞ்ச விஷயம் தான் இது. ம். எனக்கு அம்மா போட்ட உத்தரவே ஆக்சுவலாக அவர் வந்து உண்மையை சொல்லப்போனால் வேற ஸ்டேட்டை சேர்ந்த வேற மாநிலத்தை சேர்ந்தவர் அவர். ஆ. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் இல்லை. ம்ஹும். சொல்லக்கூடாதாலும் இந்த இன்ட்டாக சொல்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் இல்லை. நான் ஒரு இடத்துல வாசம் செய்ய போகிறேன் தமிழ்நாட்டில், எனக்கான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுன்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டில் பல பகுதி வந்து பார்த்துக்காரு. செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இருக்கிற எல்லா திருநெல்வேலி நிறைய இடத்துல ஆய்வு பண்ணி பார்த்துருக்காரு. பட் எங்கேயுமே அந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. ம். கிட்டத்தட்ட அது 1.5 வருஷத்துக்கு சுற்றி இருக்காரு. ம், ம். கடைசியில் இப்போ இந்த வடமதுரையில் ஏன் செட் ஆச்சுன்னா, அங்கே ஏற்கனவே ஒரு காளி கோயில் இருந்திருக்கு. ஆக்சுவலாக இது வரதுக்கு முன்னாடி ஒரு காளி கோயில் இருந்திருக்கு. பட் நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்குது அந்த பகுதி மக்களும். அந்த சைடில் கொஞ்சம் சில ஓ. என்னென்னு தெரியல, வைப்ரேஷன் வேறு மாதிரி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் இவர் அந்த இடத்த போய் பார்க்கும்போது தான் கருப்புசாமி ஆய் தான் வந்து முதல்ல நின்று இருக்காரு. ம். அம்மா இங்கே தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த கோயிலே இடத்தையே புனரமைப்பு பண்ணுங்க, அம்மாவை நான் சாந்த சுரூபினியாக உட்கார வைக்கிறேன், வேறு விஷயத்தில் வர வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவு கேட்டு கருப்புசாமி தான் முதல்ல இருப்பார் அங்கே போனீங்கன்னா. ம், ம். அவருடைய விஷயத்தில் தான் இப்போ அந்த கோயிலுடைய எல்லா கட்டுப்பாடும் இருக்குது. அவர் சொல்ல அதுக்கப்புறம் அம்மாவை அங்கே ஐக்கியம் பண்ணி இப்போ இந்த தசாங்க பூஜைன்னு சொல்லுவாங்க. அது கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றமான பூஜைகள். அது சண்டியோகம் மிகப்பெரிய யாகம். இப்போ இது கடந்த நாட்களில் பல மாதங்கள் நடந்து வருது. அதனால தான் யாருமே பொதுமக்கள் அலோடு கிடையாது. யாரும் போக முடியாது. அந்த அந்த குறிப்பிட்ட நபர்கள் தவிர்த்து வேறு யாரும் போக முடியாது. ப்ராசஸ் கண்டினியூவாக இரவு பகல் 2 சேர்ந்து நடந்துருக்கு. இந்த தை அமாவாசைக்கு முடிவு பெறுது. ம். அன்றைக்கி அந்த அம்மா காலை நேரத்தில் சாந்த சொரூபினியாக மக்களை காட்சி கொடுக்க போகிறாங்க. கேட்ட வரத்தை கொடுக்க போகிறாங்க. இப்படி அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த வாங்கிட்டார். ம், ம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த அம்மா சொல்ல தான் இவங்களெல்லாம் இங்கே வைக்கணும்னு சொல்லி அந்த அம்மா உத்தரவு கொடுத்து அவங்கள பிரதிஷ்டை பண்ணி அதுக்கான மூல மந்திரங்கள் மற்ற விஷயங்களை யாகம் பண்ணி ஒரு சக்தியுடைய சொரூபமாக அதை மாற்றிட்டார். அப்போ நான் எனக்கு என்னுடைய நண்பர் இதை அறிமுகப்படுத்தும் போது நான் சுயமாக இப்போ எப்போவுமே நான் என்னுடைய பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட எனக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் உணர்வுற விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால எதையுமே நேரில் போய் பார்த்து ஆய்வு பண்ணி பண்ணால் தான் எனக்கு திருப்தி ஏற்படும். 1000 தான் இருந்தாலும் அது உள்ளுணர்வு வேலை செய்யும். 1000 பேர் 1000 சொல்லிட்டோம்பா, எனக்கு வர கஸ்டமருக்கு நடக்கணும். முதல்ல எனக்கு நடக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உண்மையிலே 4 பேர் சொல்ல முடியும். எனக்கே நடக்காமல் நான் ஊர்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு பரிசோதனை பண்ணுறோம். பரிசோதனை சொல்லக்கூடாது அம்மா கிட்ட. நானா ஏதோ ஒரு விஷயமா ஒரு சில விஷயங்கள் செஞ்சிடறேன். அது நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த குருநாதர் எனக்கு பல விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அற்புதமான பலன் கிடைச்சிது. ம். அப்போ எனக்குள்ள ஆவல இல்லையா பார்க்கணும்னு சொல்லும்போது இப்போ அவர் சொல்லிட்டார், ஐயா யாராக இருந்தாலுமே அலோடு கிடையாது ஐயா, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, பூஜை நடக்கும்போது அலோடு கிடையாது ஐயா, நீங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு போகலாம் அம்மாவை சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மா வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ எனக்கும் அம்மாவை எப்போ பார்க்கணுன்ற ஆவல் இருக்குது. இந்த தை அமாவாசைக்கு தான் அம்மா சக்தியினுடைய வெளியே வரப்போகிறாங்க. மக்கள் திரும்பவும் சொல்கிறேன், தட்சணை கிடையாது, கோரிக்கை வைங்க, நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் அனுபவத்தில் சொல்ல வரேன். அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம திரும்ப சொல்கிறேன், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்கே சைவம் அசைவம் 2 சேர்ந்து கலக்குது. சைவ பூஜை மட்டுமே கிடையாது. யாரை எப்படி எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்றது தெரியுன்ற மாதிரி அந்த அம்மாங்க அந்த விஷயம் தெரிஞ்சால்தான் 2 ரூபம் அங்கே உட்காந்துருக்காங்க. கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதை நேரில் பார்க்குறவங்க தான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அது திரும்ப அந்த 2 பேரை பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஓ இதுக்கான இடம் எது, இவங்க ஏன் திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தாங்கன்ற விஷயத்த அங்கே வரக்கூடிய அன்பர்கள் உணரும் போது தான் தெரியும். நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் இன்னும் உள்ளே போய் பார்க்கல, ஃபோட்டோட பார்த்தோட சரி. பட் அதோடைய அந்த அந்த வைப்ரேஷன் நீங்கள் அந்த கோயிலோட போகும்போது இருக்கும். நான் 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது உணர்ந்தேன். கண்டிப்பாக மக்கள் அதை பயன்படுத்தணும். ஏன்னா பல்வேறு சிக்கலில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன சொல்யூஷனாக கிடைக்காது அலையிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும். இறை உணர்வு கனெக்ட் ஆகணும். பொதுவாகவே நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயம் என்னன்னா, யாராலுமே நம்ம மாற்ற முடியாது. மாற்ற முடியாது. நாம மாறினதான் உண்டு. இப்போ நான் நிறைய விஷயத்தை சுற்றி பார்த்தேன். இவர் அதை புரிய வச்சார். ஐயா நீங்களாக ஒரு விஷயம் செயல்படுத்தி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் சொன்னார். அது புரியும் போது நான் உண்மையிலே அமைதியாகிட்டேன். அது வரைக்கும் வேறு மாதிரி நிலையில் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சார். இந்த வார்த்தை சொன்னார், யாராலும் உங்களை மாற்ற முடியாது ஐயா, நீங்கள் மாறல ஒழிய. அது எவ்வளோ பெரிய வித்தை நான் கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் உணர முடியுமே தவிர்த்து நான் என்ன தான் எடுத்து கொடுத்தாலும் வராதுன்னு சொல்லி இதை உணர வச்சார், புரிய வச்சார், அறிய வச்சார், தெரிய வச்சார். நான் அதை செயல்பாட்டு கொண்டு வரும்போது தான் அதோடைய மகத்துவம் தெரிஞ்சுது. ஆஹா, ஒரு குருன்னா எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கிற குரு. எந்த பிரதிபலனும் கிடையாது, எந்த காசுபணம் கிடையாது, வித்தைகளை கொடுத்துட்டே இருக்கார். இன்னி வரைக்கும் திரும்ப சொல்கிறார், என்னை பயன்படுத்தாதீங்க, கோயில் அம்மா பிரதானம், நீங்களும் நானும் என்னைக்கு போகணும் தெரியாது, தயவு செஞ்சு 2 பேருமே முன்னிலைப்படுத்திக்க கூடாது,
ஒன் டு ஒன் கனெக்ட் ஆகணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வேண்ட சொல்லுங்கள், நடக்கும். அவங்களால முடிஞ்ச என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போட்டோம். யாருமே தயவு தேவையில்லை. கோயில் திறந்திருக்கும். தை அமாவாசையிலிருந்து கோயில் திறந்திருக்கும். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் வரலாம், எப்பொழுது வேணால் சாமி கும்பிட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சுட்டு போகலாம். நீங்களே செய்துட்டு போகலாம். யாருமே இல்லை. அங்கே ஆட்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான பூஜைகள், ஐயா எனக்கு பொருளாதார சிக்கல் அப்படின்னா அதுக்கு பூஜை செஞ்சு கொடுப்பாங்க. ஐயா எனக்கு குழந்தை பேர் வேணும்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஐயா எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக தானே அதுக்கு இந்த பூஜை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. எந்த கட்டணமும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க நடந்த பின்னாடி முடிஞ்ச பின்னாடி அவங்க விருப்பப்பட்டு செய்துன்றது கோயிலுக்கு செய்து அவங்களுடைய ஆலய திருப்பணி செய்து அவங்க விருப்பம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் கேட்டவரை கொடுக்குது, நடக்குது. அதுவும் ஏதோ சொல்லுவாங்கன்னா அந்த நடக்காத விஷயம் அப்படின்றது எனக்கு வேணும்னு கேட்குற ஒரு சக்தியை நான் இங்கே தான் கேட்குறேன், கேள்விப்படுறேன். எல்லாம் பொதுவாக நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? நடக்காதா அப்போ எங்கிட்ட வா அப்படின்னு நடத்தி காட்டுறேன்னான்னு சொல்லி அந்த காளி சொல்லுதுன்னா, கருநிலை சொல்லுதுன்னா எப்படி இருக்கும்? என் அனுபவத்தில், சுய அனுபவத்தில் ஒரு 3 சம்பவம் நடந்தது. அதை என்னால் மறக்க முடியாது. 3 சம்பவங்களும் ரொம்ப அற்புதமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு பண்ண சொல்லிட்டு இப்போ உண்மையிலே அவர் குருவாக ஏற்றுக்குன்னு நான் அந்த வழியில் இறைப்பணிக்கு சார்ந்து கிளம்பிட்டேன். இன்னும் வரும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிறைய மௌன விரதங்கள், ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் இதிலேருந்து கொஞ்சம் பட்டும் படாமல் விலகி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்கள் இந்த 2026 என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இனிமேல் அப்படி தான் எனக்கு அம்மா கொடுத்த உத்தரவு. அப்படி தான் இனிமேல் செயல்பட போகிறேன். கண்டிப்பா நீங்களும் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒவ்வொரு புதிய புதிய கோவில்களை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பல அம்சங்கள், அங்க இருக்கக்கூடிய தனித்தன்மைகள்னு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில நீங்க இன்னைக்கு இந்த கருமாரியம்மனை பத்தி சொல்லும்போது எங்களுக்கும் அந்த கோவிலுக்கு போகணும், அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்திருக்கு. கண்டிப்பா நம்மளோட மக்களும் இதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. இல்லை இப்போ திரும்ப சொல்கிறோமா, யாரும் தயவு செஞ்சு இதை பற்றி ஃபோன் பண்ணாதீங்க. தை அமாவாசைக்கு மட்டும்தான் அந்த கோயில் திறக்க போகுது. அப்போ தான் அந்த அம்மா வெளியே வர போகிறாங்க. அதுக்கான முகவரியோ அதுக்கான ஃபோன் நம்பரோ கண்டிப்பாக தரோம், பயன்படுத்தியாங்க. ஆனால் இப்போ யாரும் தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அந்த அம்மா தவக்கோலத்தில் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு கட்டுப்பட்டாகணும். ஏன்னா உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக தான் அவர் அதை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்காரு. எந்த வித கட்டணமும் இல்லாமல், எந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு கேட்டது 1 to 1 கிடைக்க போகுது. யாருமே இதுக்கு கிடையாது. நானோ அவரோ யாருமே கிடையாது. நீங்களும் கருநிலை அம்மாவும் தான் கரண்ட் ஆக போகிறீங்க. இன்னும் 10-15 நாள் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான எல்லா விஷயத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நம்பர் கொடுக்குறோம். தொடர்புகளில் பேசிங்க, தயாராக இருங்க. கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும். நியாயமான கோரிக்கை அத்தனை நடக்கும். முடியாததை முடிக்க வைப்பால் கருநிலை அம்மா. இதான் அதில் உண்மையிலே அற்புதமான தகவல்ன்றது. அந்த முடியாத விஷயம் போது தான் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. மக்கள் உண்மையிலே இதை அவங்க தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேம்மா. நிச்சயமாக. நன்றி.